நாம் தமிழர் அண்ணன் சீமான் அவர்கள் பற்றி கொஞ்சம் பேசுவோமா? அண்ணனுக்கு தன்னை தவிர வேறு யாரும் அரசியலுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற ரொம்ப தெளிவாக இருப்பார். அப்படியே வந்தாலும் தன்னைத்தான் ஆதரிக்கணும். வேறு தனிச்சோ இல்லை வேறு யாரு கூடயும் போய் சேர்ந்துட்டாலோ அது அண்ணனுக்கு பொறுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்காது. அவரால் ஏற்றுக்கவே முடியாது. ஆரம்பத்துலேருந்து சொல்லணும்னா விஜயகாந்த் அவர்களை பற்றி என்ன பேச்சு பேசினார் அப்படிங்கிற தெரியும். அது எப்படி சொல்கிறது, எவ்வளோ கேவலமாக பேச முடியுமோ அவ்வளோ கேவலமாக பேசினார். அதுக்கப்புறம் ரஜினி, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், ஏன்னா நான் அரசியலுக்கு வர்றேன்னு சொன்னப்போ அவர் குடும்பத்தை இழுத்து எவ்வளோ தூரம் அவரை கேவலப்படுத்தி ஒரு தலைவனாக இருக்கிறதுக்கு என்ன இது இருக்கணுமோ அத்தனையும் இருந்துச்சு. அவர் பேச்சுவார்த்தைகளில் இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லணும். கேட்டு பாருங்கள். அதே மாதிரி அவர் கூட இருக்கிறவங்களும் அவ்வளோ தூரம் பேசினாங்க. அதுக்கப்புறம் விஜயகாந்த் அவர்கள் இறந்துட்டார். இறந்ததுக்கப்புறம் விஜயகாந்த் அவர் ஒரு நல்ல ஒரு மாமனிதர், ஒரு நல்ல தலைவர். அவரை மாதிரி ஒரு தலைவர் இங்கே இல்லை. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அப்படி இப்படின்னு அவ்வளோ புகழ்ந்து பேசிட்டார். அப்படி பேசினார். அதுதான் ஒரு நிலையான ஒரு நிலைப்பாடே இல்லைங்கிறது தான் ஒரு பிரச்சனையே. விஜயகாந்த் இருந்தார், இப்போ இல்லை. இருக்கும்போது என்ன பேச்சு, இல்லாதபோது என்ன பேச்சு. இப்போ அப்படியே ரஜினி பக்கம் வந்தோம்னா, ரஜினிகாந்த் அவர்கள் எவ்வளோ கேவலமாக பேசினார், எவ்வளோ கேவலமாக பேசினாங்க அப்படிங்கிறது ஊருக்கே தெரியும். இப்போ நீங்கள் அடித்து பார்த்தாலும் அது வரும். அவ்வளோ கேவலமாக பேசிட்டு விஜய் அவர்கள் வரும்போது விஜயும் அவ்வளோ தூரம் என் தம்பி வரட்டும், என் தம்பி வராமல் வேறு யார் வருவா, தமிழ்நாட்டுக்கு தமிழன் தான் நான் வர்றேன், கட்சி ஆரம்பிக்கட்டும் அப்படின்ட்டு அவ்வளோ தூரம் விஜயும் ஆதரித்து பேசினாரா. கோட்டில் அந்த பாட்டு வந்ததும் என்ன வச்சு தான் அந்த மைக்கை என் மைக்கு சின்னத்தை வச்சு தான் விஜய் அவர்கள் பாட்டு எழுதியிருக்காரு. என் தம்பி என்னை ஆதரிச்சிட்டான். அடுத்து அப்படி அந்த ஒரு இது. அப்புறம் என் தம்பி வந்தால் நாங்கள் கூட்டணி வைப்போம். எவ்வளோ தூரம் புகழ்ந்து பேசினாருங்கிறது உங்களுக்கு தெரியும். விக்கிரவாண்டி மாநாடு, அந்த முதல் மாநாடு நடந்துச்சு. அந்த முதல் மாநாட்டிலே சொல்லிட்டாரு, நான் அவங்க கண்டிக்கவே இல்லை. ஸோ அந்த சூழ்நிலையில் அண்ணன் எப்படி பேசினாருங்கிறதும் எல்லாருக்கும் தெரியும். தம்பி ஒன்று இந்த பக்கம் நிலை அந்த பக்கம் அழுகலைன்னா செத்து போயிடுவா அப்படிங்கிற அளவுக்கு அண்ணன் பேசினார். கூட இருந்த பயிர்களையும் அவ்வளோ பேசினாங்க. கூட்டணி நமக்கு சாதகமாக இவன் வரமாட்டான்னு தெரிஞ்சதும் எவ்வளோ தூரம் இழிவாக பேசினாங்கிறது தெரியும். ஸோ இதுதான் அவங்களோட அரசியல். இன்றைக்கி ரஜினிகாந்த் அவர்களை பற்றி அவன் புகழ்கிறது காரணம் ரஜினி அவர்களோட ரசிகர்களோட ஓட்டு வேணும். அதுதான் ஒரு முக்கிய காரணம். இன்னொன்று, அஜித் அவர்களை பற்றி இந்த சாட்டைப்பைய எப்படி பேசுனாங்கிறது தெரியும். சாட்டைங்கிறோட அவன் ஒரு அருணாக்கரை பைய. இந்த அருணாக்கயிறு எவ்வளோ பேசுனாங்கிறது தெரியும். அப்புறம் இப்போ அவர்களை பற்றி எப்படி பேசிகிட்டு இருக்கீங்கிறதும் எல்லாத்துக்கும் தெரியும். இதுதான் ஒரு அரசியல் அப்படிங்கிறத பற்றி சீமான் அவர்கள் எடுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு. நான் கேட்குறேன், தமிழ் நிலத்தை ஆளட்டும், தமிழை தவிர மற்ற அது எப்படி சொல்கிறது, மற்றவர்கள் வாழட்டும், தமிழ் நிலத்தை ஆளட்டும் அப்படிங்கிற இந்த பேச்செல்லாம் நீங்கள் பேசுகிறீங்களே, சீட்டை மட்டும் என்ன தமிழனுக்கு மட்டுமா கொடுக்கீங்க? நான் இதை குத்தங்கிறத எப்படி நான் சொல்கிறது, நீங்கள் தான் சார் சொல்கிறீங்க தமிழ்நாடு தமிழனுக்கே அப்படின்றீங்க. ஆனால் இன்னைக்கு எப்படி சொல்கிறது, நான் இது தப்பாக சொல்லலை. இது ஏன் நீங்கள் இந்த நிலைப்பாட்டை எடுக்கிறீங்கன்னு தான் தெரியலை. சௌராஷ்டிரர்களுக்கு நீங்கள் சீட்டு கொடுக்கீங்க, தெலுங்கர்களுக்கு சீட்டு கொடுக்கீங்க. இதை நான் தப்பாக சொல்ல, மறுபடியும் நான் சொல்கிறேன். என்னோடய இன்டென்ஷன் என்னென்னா, ஒரு பேச்சு பேசிட்டு அதுக்கு எதிர்மாறாக நடந்தீங்கன்னா அதில் என்ன அர்த்தம் இருக்குது அப்படிங்கிற கேட்கணும். இன்னொன்று, ஜாதி இல்லை மதம் இல்லைன்றீங்க, நம்ம எல்லாம் ஒரே இனம் அப்படின்றீங்க. ஆனால் எங்கே முஸ்லீம்ஸ் அதிகமாக இருக்காங்களோ அங்கே தான் நீங்கள் முஸ்லீமுக்கு சீட்டு கொடுக்கீங்க. எங்கே ஜாதின்னு எப்படி சொல்கிறது, எந்த ஜாதி எங்கே அதிகமாக இருக்கோ அந்த ஜாதியில் ஒரு வேட்பாளர் நிறுத்திடுறீங்க. நீங்கள் ஒரு புரட்சி செய்கிறா இருந்தால் எந்த ஜாதி மைனாரிட்டியில் இருக்கோ அந்த ஜாதியில் நிப்பாட்டி, இது என் தம்பி, ஏன் இங்கே நிற்கிற நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓட்டு கட்டு நீ அவனை ஜெயிக்க வைக்கணுமா இல்லையா?
பெரும்பான்மையான ஜாதியினர் நிப்பாட்டினீங்கன்னா அப்போ நீங்களும் அதைத்தானே செய்கிறீங்க. இதில் என்ன ஒரு இது இருக்குது? திரள்நிதி திரட்டுறீங்க. திரள்நிதி திரட்டி தான் நான் இது கட்சி வந்து நடத்துகிறேன், மாநாடு நடத்துகிறேன், பொதுக்கூட்டங்கள் போடுறேன், எலெக்ஷன்லேயும் அதை வச்சு நான் நிற்கிறேன் அப்படின்றீங்க. ஆனால் எவ்வளோ நிர்வாகிகள் உங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாமல் எவ்வளோ நிர்வாகிகள் வந்து அவங்க வந்து கடன் வாங்கியிருக்காங்க சொல்லுங்கள். கடன் வாங்கி எவ்வளோ கடன் எழுதியிருக்காங்க. இதெல்லாம் அப்புறம் என்ன கணக்கு? கட்சிக்கு என் தொண்டர்கள் ஒரு இது நான் நிர்வாகிகள் அவங்க செலவு பண்ண மாட்டாங்கன்னா எதனால கடன் வாங்குறாங்க சொல்லுங்கள். அப்போ திரள்நிதியில் இருந்து தான் எல்லாமே நடக்குதுன்னா ஏன் கடன் வாங்கணும் அவங்க? இதில் ஒரு கேள்வி இருக்குல்ல. இன்னொன்று, திரள்நிதி எனக்கு இவ்வளோ வந்திருக்கு, இதில் நான் இவ்வளோ செலவழிச்சிருக்கேன், மிச்சம் இவ்வளோ இருக்குன்னு ஏதாச்சும் ஒரு வெள்ளை அறிக்கை உங்களால் கொடுக்க முடியுமா? வெள்ளை அறிக்கைங்கிறதோட ஒரு கணக்கு பட்டியல் உங்களால் கொடுக்க முடிஞ்சா? இல்லை கொடுக்க தான் முடியுமா சொல்லுங்கள். இந்த 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 அருணாக்கர் பையன் இதை பற்றியெல்லாம் எதுவுமே பேச மாட்டான். நீங்கள் நின்று நிதி கேட்பீங்க, அவனு நின்று நிதி கேட்பான். அவன் அதுக்கு ஆதரித்து ஒரு ட்வீட் அவனு போடுவான். இவ்வளோ தான் நீங்கள் செய்கிறது. அவ்வளோ வாக்குறுதிகள் கொடுக்கீங்களே, இது என்னைக்காச்சும் நீங்கள் நடைமுறைப்படுத்திங்க ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு ஏஐ வந்தது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக போச்சு. ஏஐ அப்படிங்கிற வச்சு நீங்கள் அதை ஏஐ மூலியமாக ஒரு வீடியோ எடுத்து நீங்கள் காமிச்சிடுறீங்கன்னா, ஐயா இன்னைக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர்னு எடுத்துக்கிட்டால் பால் உற்பத்தி அதிகமாக இருக்குங்கிற காரணத்தினால தான் பால்கோவா அப்படிங்கிற வந்து ஒரு ஃபேமஸ் ஆகி இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக அதுக்கு ஒரு கார்ப்பரேட்ஸ் வாங்கி வச்சு இன்றைக்கி ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா எங்கேயும் விற்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது இருந்து எப்படி சொல்கிற ஒரு அடையாளமாக இருக்குது. இதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் நீங்கள் அரசு வேலை மாடு வளர்ப்பதும் அரசு வேலையாக்கப்படும் அப்படின்றீங்க. அது எப்படி தனிப்பட்ட ஒரு ஆள் அவங்க வளர்க்குறது அரசு வேலையாக ஆக்கப்படும் சொல்லுங்கள். அப்படியே அரசு வேலையாக்கப்பட்டால் நீங்கள் டேரெக்டாக என்ன சொல்கிறீங்க? அப்போ உள்ள தானே எப்பயும் எழுதிட்டு வரீங்க. படிக்கணுங்கிற அவசியமே இல்லை. படிக்கணுங்கிற இப்போ நீங்கள் படித்தவனுக்கும் அரசு வேலை, படிக்காதவனுக்கும் அரசு வேலை அப்படின்னு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா படிக்கணுங்கிறது எவனுக்கு தோணும்? இந்த ஒரு கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். எப்போ படித்தாலும் வேலை, படிக்காட்டினாலும் வேலை அப்படின்னா எவன் படிக்கணுங்கிற ஒரு விருப்பப்படுவான்? நான் ஆடு மேய்ச்சிட்டு எப்போ அப்படின்னா இங்கே இருக்கிற எல்லாருமே ஆடு மேய்க்க போவாங்க, மாடு மேய்க்க போவாங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எதுக்குமே ஒரு வரமுறைங்கிறதே இல்லாமல் வரையறுக்கவே இல்லை. ஏதோ பொதுவாக சொல்லுவோம், அவன் கேட்டு போவான் அப்படிங்கிற அந்த ஒரு இதில் இருக்கிறீங்கன்னா இன்னைக்கு நான் மறுபடியும் அதான் கேட்கேன். படித்தவனுக்கும் அரசு வேலை, படிக்காதவனுக்கும் அரசு வேலைங்கும்போது எவனுமே படிக்கணும். நான் எதுக்கு இப்போ நான் போய் படிக்கணும்? எனக்கு தான் ஒரு அரசு வேலை இருக்குல்ல அப்படின்னு நீங்கள் வந்துட மாட்டானா? அப்போ படிப்புங்கிறத நீங்கள் அதை வந்து மறுபடியும் அப்போ இருந்த மாதிரி நீங்கள் படிப்புங்கிறத ஒரு விஷயமா நீங்கள் எடுத்துகிட்டு வர மாட்டேங்கிங்க. என்ன நீ படிக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற அப்பா சொன்னா தான் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க. இது என்ன ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து எனக்கு சுத்தமாக புரியலை. ஸோ இதை வந்து கொஞ்சம் யோசிச்சு எனக்கு நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள்.